மத்திய அரசின் தொகுதி மறுவரையறை திட்டம் தென்னிந்தியாவின் குரலை நசுக்கி வட மாநிலங்களுக்கு அதிகாரம் அளிக்கும் முயற்சி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். விவரங்கள் என்ன? தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக தொடர்ச்சியாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது குரலை பதிவு செய்திருக்கிறார். தற்பொழுது ஒரு சமூக வலைதள பதிவு வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவுல பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான என்டிஏ அரசு நாடாளுமன்றத்தின் அடிப்படை அமைப்பையே திட்டமிட்டு சீர்குலைப்பதாக ஒரு கண்டனத்தின் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். விவாதங்களுக்கும் பொறுப்பில் இருப்பவர்கள் பதில் கூறுவதற்குமான தளமாக இருக்க வேண்டிய நாடாளுமன்றம் உறுப்பினர்கள் தங்கள் தொகுதி மாநில மக்களின் பிரச்சனைகளை பேசுவதற்கு கூட போதிய நேரமளிக்காத வெற்று சம்பிரதாய அவையாக சுருக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டியிருக்கிறார். மேலும் தொகுதி மறுவரை என்ற பெயர்ல தொகுதிகளின் எண்ணிக்கையை உயர்த்துவதற்கான முன்மொழிவு குறைந்தபட்ச அரசு அதிகபட்ச நிர்வாகம் என்ற அவர்களின் சொந்த முழக்கத்துக்கே எதிரானதாக அமைந்துள்ளது என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் இந்த முடிவினால் செலவுதான் கூடும், மக்களின் வரிபணம் வீணாகும், நாடாளுமன்ற செயல்பாடுகளின் தரம் குறையும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்தியாவை மாநிலங்களின் ஒன்றியமாக வரையறுக்கும் அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 1க்கும் இது எதிரானது என குறிப்பிடக்கூடிய முதலமைச்சர் மாநிலங்களின் குரலை புறக்கணித்துவிட்டு முறையான கலந்தாலோசனையும் செய்யாமல் தவிர்த்துவிட்டு செயல்படுவது ஜனநாயகத்துக்கு எதிரானது எனவும் கருத்தை பதிவு செய்திருக்கிறார். மேலும் இது இந்தியாவின் பன்முக கூட்டாட்சி தன்மையை சிறுமைப்படுத்தும் ஒற்றைத்துவ எல்லை மீறலாகும் என்று தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். மேலும் இதர பிற்படுத்தப்பட்ட மக்களின் உரிமைக்கு ஆதரவான சமூக நீதி காவலர் என்று மத்திய அரசு தங்களை அழைத்துக் கொள்வதும் வெற்று முழக்கம்தான் என சொல்லக்கூடிய முதலமைச்சர் வளர்ந்த இந்தியா என ஒருபுறம் சொல்லிக்கொண்டே பல ஆண்டுகளாக கிரிமினல் உச்சவரம்பை 8 லட்சம் ரூபாயில் இருந்து மாற்றாமல் வைத்திருப்பது ஓபிசி மக்களுக்கு அவர்களுக்குரிய பங்கீடு கிடைக்காமல் வஞ்சிக்கிற செயல் என்றும் கடுமையாக சாடியிருக்கிறார். தொடர்ந்து இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்பது ஒரு சீர்திருத்தமே அல்ல, இது அதிகாரத்தை ஓரிடத்தில் குவித்து நாடாளுமன்றத்தை பலவீனப்படுத்தி தென்னகத்தை விளிம்பு நிலைக்கு தள்ளி சமூக நீதியை சிறுமைப்படுத்துவதற்கான தன்னிச்சையான அரசியல் சதித்திட்டம் என்றும் முதலமைச்சர் கடுமையான குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறார். மேலும் ஏன் இந்த அவசியமற்ற அவசரம், ஏன் மாற்றி மாற்றி பேசுகிறீர்கள், இதனால் உண்மையாக பயனடைய போவது யார் என்னும் கேள்விகளுக்கு நாட்டு மக்கள் முறையான விளக்கத்தை கோருகிறார்கள் என்றும் முதலமைச்சர் தனது பதிவில் தெரிவித்திருக்கிறார்.